வாழ்க வளமுடன். நண்பர்களே, நாமும் ஒரு இனிமையான பயணத்தில் இருக்கிறோம். வாழ்வின் நோக்கத்துல அருட்தந்தை அவர்கள் சில குறிப்புகளை கொடுக்குறாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அகத்தாய்வுல அருட்தந்தை அவர்கள் வாழ்வின் நோக்கம் என்ற தலைப்புல சில விஷயங்களை மகிழ்ச்சி அவங்க சொல்றாங்க. இல்லைங்கய்யா, அது அகத்தாய் முதல் நிலையில படிச்சதானே, இப்ப எங்க ஞாபகம் இருக்கு போகுது. நான் அதுக்கு தான் சொன்னேன், எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் அகத்தாய் முதல் நிலை திருப்பி ஆட்டணும். திருப்பி 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 நம்ம கிட்ட நாம் இதுவரைக்கும் உண்மை என்று நம்பி அனுபவப்பட்ட பல பதிவுகள் ஆழமா இருக்கும். என்ன கேட்டாலும் அது அவ்வளவு சீக்கிரத்துல மாறாது. அது கரையணும்னா தொடர்ந்து இது இந்த முயற்சியும் தொடர்பும் சத்சங்கங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை நாம ஏற்படுத்திக்கணும், உருவாக்கிக்கணும். என்னென்ன வழியில இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணிடணும். எனக்கு சுத்தமா நேரமே இல்லைங்கன்னு ஒருத்தர் சொல்றதுக்கு இல்லை, நிறைய நேரம் இருக்கு. சரியா திட்டமிட்டுக்கணும், அவ்வளவுதான். இப்ப மகிழ்ச்சியை நோக்கிய பயணத்துல இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்ப துன்ப அனுபவங்கள் என்பது ஒரு பொருள் தொடர்பு சார்ந்தது. அது சரியா சொல்லப்போனா மிருகத்தின் இயல்பு. சன நேரம் ஒரு ரிலாக்ஸேஷன், அவ்வளவுதான். இந்த 5 புலன்களால அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளவுதான். ரொம்ப லிமிட்டட் டைம். அதுக்கப்புறம் அதை தாண்டிச்சுன்னா, அது எல்லை மீறிச்சுன்னா அது என்ன ஆகும்? துன்பமா மாறி. உங்க அனுபவத்துல எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க விரும்பி குடிக்கிற காப்பில இருந்து ஆசையா பார்க்குற மொபைல்ல வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சன நேரம் தான். அதை தாண்டிச்சுன்னா இன்பம் என்னவா மாறிடும்? துன்பமா மாறிடும். நாம விழிப்போட இல்லாததுனால இந்த இன்பத்தில் பெறக்கூடிய சன நேர மகிழ்ச்சிய, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்று அதை அடைவதற்காக தொடர்ந்து நாம முயற்சி செய்து கொண்டே இருக்கோம். இந்த சத் சித் அனந்தம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நம்மளுடைய பார்வையில என்ன சொல்லலாம் அப்படின்னா, சத்து என்பது உண்மை, உண்மை பொருள். சித் என்பது விழிப்புணர்வு, அனந்தம் என்பது பரவசம். இந்த மூன்றினுடைய தொகுப்பு தான் அது. மொத்த வாழ்க்கையினுடைய சாரம் அதுதான். இப்ப எவ்வளவு விழிப்போட இருக்கிறீங்களோ அவ்வளவு இந்த இன்பத்துல இருந்து நீங்க விடுபட்டு மகிழ்ச்சியை நோக்கி பயணிப்பீங்க. இன்னும் விழிப்படையும் போது அது ஆனந்தமாக மாறும். இந்த இன்பம் மகிழ்ச்சி இவை இரண்டிற்கும் ஏதாவது ஒரு பொருள் தொடர்பு தேவைப்படும். நான் போன வாரத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டேன், என்ன அப்படின்னா, இன்பத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு சொன்னாங்கன்னா, மகிழ்ச்சி என்பது வேற ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் மேம்பட்ட இன்பம், அவ்வளவுதான். அது முழுமையான விடுபடுதல் இல்லை. நாம சில விஷயங்களை பார்க்கிறோம், ரசிக்கிறோம், சில பொருள்களை வாசிக்கிறோம், சில நடனங்களை ரசிக்கிறோம், சில இசைகளை கேட்கிறோம். அப்பெல்லாம் கொஞ்ச நேரம் நாம கரைஞ்சிடும். கவனிச்சீங்கன்னா தெரியும். நீங்க இருக்க மாட்டீங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயம்தான் மீண்டும் சொல்றேன். ஒரு பொருளை பார்க்கும்போது நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லு. நான் என்ற அந்த விஷயம் இருக்கவே கூடாது. வெறும் பார்த்தல் மட்டுமே நிகழ வேண்டும். நீங்க நம்ம கடந்த காலத்துல அது பெரிய ஆராய்ச்சியாளனாக இருந்தாலும் சரி, பெரிய ஓவியர்களாக இருந்தாலும் சரி,
மிகப்பெரிய சாதனை செய்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கிளியரா சொல்றாங்க, நான் இத செய்யலங்கிறாங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு பேட்டியில கூட இளையராஜா அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். இந்த இசையெல்லாம் நான் உருவாக்கல. என் மூலமாக இது உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. ஐன்ஸ்டைனே ஒரு இடத்துல சொல்றான். பெரிய பெரிய ஞானிகள், விஞ்ஞானிகள் அத்தன பேருமே எப்ப அவங்க இல்லையோ அப்பதான் அது ரூட் அவுட் ஆகுது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம மூலமாக அது உங்களால அத செய்யவே முடியாது. கிருஷ்ணன் சொல்றான், "நீ செயல மட்டும் செய். பலனை எதிர்பாராத." ஒருத்தன் நாம இப்போ எப்படி வளர்க்கப்படுகிறோம்? போட்டி. நீ அவன விட நல்லா வரணும். மக்கள விட அதிகமா சம்பாதிக்கணும். நெறைய பொருள் ஈட்டணும். எல்லார விட அதிகமா காரு, வசதிகள்லாம், வாய்ப்பெல்லாம் பெருக்கிக் கொள்ளணும். இப்படித்தானே சொல்றோம். அவற்றில் எதிலயுமே மகிழ்ச்சி இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க ஞான விஷயம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் குடுக்கும். ஒரு சொகுசான வாழ்க்கையை குடுக்கும். சுகமான உணர்வ குடுக்கும். அவ்வளவுதான். அது உடல் சார்ந்தது. அதுக்கு அடுத்த மகிழ்ச்சி என்ற ஒரு ஸ்டேஜுக்கு அது பயணிக்க முடியாதுன்னு சொல்றேன். இப்ப மகிழ்ச்சி என்பத அது உண்மையான மகிழ்ச்சி எதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அது எவ்வளவு நேரம் நீடிக்கும்? இதே போல இன்பம் போல அதுவே சில நேரத்துல தானா? அப்படின்னு சொன்னா, அது இத விட கொஞ்சம் மேம்பட்ட நிலை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்ப துன்ப அனுபவங்களை விட்டு கொஞ்சம் மேம்பட்ட நிலை. ஒரு பொருள ரசிக்கிறோம், ஒரு பாடல கேட்கிறோம், ஒரு காட்சியை ரசிக்கிறோம். அதுல ஆச்சரியப்படுறோம். எப்ப ஆச்சரியம் நடக்கும் தெரியுங்களா? நீங்க உங்கள இழக்கும்போது. "ஓ! இதுதான் எனக்கு தெரியுமே" அப்படின்ட்டீங்கன்னா, அந்த ஆச்சரிய நிலைக்கு போகவே மாட்டீங்க. ஒரு பொருளை பார்த்தாலோ, அல்லது ரசிச்சாலோ, கேட்டாலோ, அனுபவிச்சாலோ, ஒன்றை உருவாக்கினாலோ, எப்பயுமே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க இல்லாதப்ப தான் இதெல்லாம் நடக்கும். "இது என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? நாங்க இல்லாம நாங்க எப்படி பார்க்க?" நான் சொல்லிட்டு இருக்கிறது நான் என்ற நான், எனது என்ற தன்மனத்தில். அதத்தான் நாம இன்னும் ஆழமா நாமன்னு நெனச்சுட்டு இருக்கோம். அதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்ல. புரியுது ஆனா. அது நம்மளுடைய அகங்காரம், ஆணவம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் நாம விடுறதுக்கு யாரும் தயாரா இல்ல. காரணம் அந்த ரோல்லாம் உங்களுக்கு அசைன் பண்ணிருச்சு. குடுக்கப்பட்டிருக்கு. நீங்களா எடுத்தது இல்ல. பொறந்ததிலிருந்து உங்களுக்கு பேர் கொடுக்கப்பட்டது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது கொண்டுட்டு வரீங்களா இந்த உலகத்துக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் இருக்கேன் சுரேஷ்குமார்ங்கிற பேரோடயா வந்தேன். நோ. சுரேஷ்குமார் நீதான் அப்படின்னு உங்க பேர் உங்களுக்கு வழங்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அசைன் பண்ணியிருக்கு. கல்வி. உண்மையான கல்வி இன்று என்ன நிலையில இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. போட்டி. போட்டிக்கு அடுத்த நிலை என்ன? பொறாமை. அதெல்லாமே 6 குணங்கள் அதுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிடும். குழந்தை ஒரு யுனிவர்சிட்டிய விட்டு வெளிய வரும்போது ஒரு பெரிய போட்டியாளனாக தான் அந்த உலகத்துக்கு வரான். உண்மையான ரியல் எஜுகேஷன். அந்த காலத்துல குருகுலத்துல கற்றுக் கொடுத்த விஷயங்கள் இல்லை. போட்டியான உலகம். அதுதான் நமக்கு கொடுக்கிறது. இந்த போட்டியாளனாக இருக்கிற வரைக்குமே உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப போட்டியா எதையும் பார்க்காதீங்க. பாரு பக்கத்து வீட்டுக்காரன் நம்மள விட நல்லா வீடு கட்டிட்டான். நோ. போட்டியா எடுத்துக்காதீங்க. இதெல்லாமே விழிப்போடு இல்லாத நிலையில ஏற்படக்கூடிய சிரமங்கள். என்னைக்கு நீங்க முழுமையா விழிப்படைகிறீங்களோ, இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்ல. ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் கரைஞ்சிரும். உங்க முன்னாடி நிக்காது. நீங்க யாருங்கிற அதான் நம்ம வாழ்வின் நோக்கத்துல மகிழ்ச்சி சொல்றாங்க. தன்னை உணர்தல். அழகா எடுத்தோனே அதுதான் வரும். தன்னை உணர்தல். அந்த விழிப்போடு உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த உலகம் வந்திருக்கு. நாம
தன்னை உணர்தல்ங்கிற கான்செப்டே இல்லாம வளர்ந்துட்டோம். உலகத்தை நாம புரிஞ்சுக்கிட்ட விதங்கள், இந்த உலகம் நமக்கு கொடுத்த அனுபவங்கள் எல்லாமே நம்மளுடைய அகங்காரம் பொட்டியில நல்லா சேர்த்து வச்சிருக்கோம். அங்கங்க அதை போட்டுட்டு அதை பாதுகாக்கிறதுக்காக தான் உங்க வாழ்க்கை. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அப்பாவோட ரோல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை சஸ்டெயின் பண்ணணும், அதை பாதுகாத்துக்கணும், அதை தக்க வச்சுக்கணும். அதுக்காக தான் உங்க ஒட்டுமொத்த முயற்சி இருக்குமே ஒழிய ரியலா நாம அங்க இல்ல. இப்ப ஒரு ஒரு போட்டிக்கு கீழே வரைகிறவனுக்கும் பிகாசோ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பெரிய ஓவியன், அவருடைய ஓவியங்கள்லாம் இன்று பல கோடி கணக்கில் விற்கிறதா கேள்விப்படுறோம். அப்படிப்பட்ட ஓவியங்களை உருவாக்கும் போது அவன் எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அதுக்கு எதிராக இன்னைக்கு ஒருத்தன் உருவாகணும்னா அதுக்கு எதிராக போட்டிக்கு வரைகிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுடைய நோக்கம் உண்மையான படம் வரைதல் அல்ல, அதுல ஜெயிச்சு பெறப்போற கப்பல தான் இருக்கும். அப்படித்தானே இருக்கும். அப்ப நிச்சயம் அதுல உண்மைத்தன்மை இருக்காது, உண்மை இல்லை. ஃபர்ஸ்ட் லெவல் சத், சித், அனந்தம் என்ற 3 நிலைகள்ல சத் என்பது உண்மை, சித் என்பது விழிப்புணர்வு, அனந்தம் என்பது பரவச நிலை. இதை சார்ந்துதான் உங்களுடைய மகிழ்ச்சியினுடைய பயணம் இருக்கும். இப்ப 4 கான்செப்ட் இருக்குது மகிழ்ச்சியினுடைய தளத்துல. புரிஞ்சுக்கிறதுக்காக பிரிச்சு சொல்லலாம். 1 இன்பம், அடுத்தது மகிழ்ச்சி, அடுத்தது ஆனந்தம், அடுத்தது பரவசம். இந்த ஆனந்தத்துல கூட கொஞ்சம் நீங்க இருப்பீங்க, ஐயோ ஒரு மூலையில இருப்பீங்க. பரவசத்துல சுத்தமா நீங்க இல்ல, சுத்தமா கரைஞ்சிருப்பீங்க. கம்ப்ளீட்டா நீங்க யூ ஹேவ் பீன் டேக்கன் பை த ஆல்மைட்டி. அவரு பார்க்கறதுக்கு தோற்றத்துக்கு மனிதர்கள் மாதிரி இருக்கலாம், பேசலாம், ஆனா யாரால அவங்க ஏற்கப்படுவாங்க? கம்ப்ளீட்டா அந்த சோல்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த முழுமைத்தன்மை அவங்களுக்குள்ள வெளிப்படும். அவங்களுக்கு எந்த பொருள் தொடர்பு தேவையில்லை, யாருடைய உதவியும் தேவையில்லை. சுயமா அது சுயம்புன்னு சொல்றோம் இல்லையா, அடிக்கடி ஐயா குறிப்பிடுவாங்க. சுயம்பு லிங்கம் அதுவா வருவாங்க தானாய். சோ மகிழ்ச்சியும் அப்படி உருவாகக்கூடியது. நீங்க கொண்டு வர முடியாது, நீங்க உருவாக்க முடியாது. மகிழ்ச்சியா இருக்க கற்றுக் கொடுக்க முடியாது. அது கற்றுக் கொடுத்து வர்ற பாடம் அல்ல, அது தானா நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்ப தியானத்திலேயே நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐயா தியானத்தை நீங்க செய்ய முடியாது, பண்ண முடியாது. யூ cannot do meditation. நீங்க அதற்கான சூழலை மட்டும் ஏற்படுத்திட்டு யூ ஷுட் வெயிட். நீங்க காத்திருக்கணும். எதுக்கு? தியானம் உங்களுக்குள் நிகழ்வதற்காக. அதற்கு நீங்க காத்திருக்கணும். அந்த சூழலை நீங்க வேணா உருவாக்கணும். அமைதியான சூழல், ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடி, ஆசிரியர் நமக்கு எங்க கவனிக்கணும்னு சொல்றாங்களோ அங்க கவனிச்சுட்டு நீங்க ஷுட் வெயிட். ஸோ தியானம் செய்யறோம் அப்படிங்கிறது நாம மொழி வழக்குல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம். உண்மையிலேயே தியானத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதே போலதான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை நீங்க உருவாக்க முடியாது, அது உருவாகிற விஷயம் அல்ல, அது தானாக நிகழக்கூடிய. ஒருத்தன் கஷ்டப்பட்டு மத்தியானம் வெயில்ல விறகு வெட்டிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நல்லா வெட்டிட்டு இருக்கான், அந்த நேரம் லேசா கிளவுடி ஆகி சில்லுன்னு காத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மனசு மகிழ்ச்சி அடையுது இல்லையா? அதுக்கெல்லாம் காசு, பணம், பொருள் இதெல்லாம் கடந்த ஒரு நிகழ்வு, தானா நிகழ்வு. அதே போல தானா அது போயிடும், தானா வரும், தானா போகும். மூச்சு வந்துட்டு போயிட்டு இருக்கு இல்லையா, தானா நிகழ்ந்து கொண்டிருக்கு. நம்ம வாழ்க்கை சிஸ்டம் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. ஆனா நாம தன்முனைப்பின் காரணமா நாம் செய்கிறதாக நினைச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? போராடிட்டு இருக்கோம். உண்மையான நிகழ்வை நம்மால உணர்ந்து கொள்ளவே முடியாது. அதனால மகிழ்ச்சியை நோக்கிய உங்களுடைய இந்த பயணத்துல நீங்க இன்னைக்கு குறிப்பா சொல்றேன், உங்களை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களை, இயற்கைய
ரசிங்க. ஃபர்ஸ்ட் லெவல் அது மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அதற்குள்ள ஆழ்ந்து போகும்போது அந்த ரசிப்பு தன்மை உங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை உருவாகும். மிராக்கிள். ஸோ நெக்ஸ்ட் லெவல் அது. ஆனந்தத்தை நோக்கிய அடுத்த ஸ்டெப் அது. ஸோ மகிழ்ச்சி என்பது நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்களால உருவாக்க முடியாதது. இன்னும் சொல்லப்போனா, நீங்க இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சி உங்களுக்குள்ள நிகழாது. நீங்க கரைய 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 தான் உங்களுக்குள்ள மகிழ்ச்சி, அது ஆனந்தமா, பரவசமாக மலரும் என்ற பேருண்மையை மட்டும் மனதில வைத்துக் கொள்ளுங்க. இப்ப இன்னைக்கு உங்களுக்கு டேக் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பல்லாம். மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குற ஆசிரியர் என்ன சொல்றாரு? நீங்க இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துட்டு போக போற விஷயம் 2. 1 உங்களை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்கள ரசிக்க பழகுங்க. சரிங்களா? அடுத்தது அந்த ரசிப்போடு சேர்ந்து அதில் நடக்கக்கூடிய விஷயத்த ஆழ்ந்து கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஆச்சரியம் நமக்குள்ள, அந்த மிராக்கிள் நமக்குள்ள தோணும். ஆச்சரியம் அதை நோக்கி நகரும். அப்ப நீங்க உங்களுடைய தன்னிலை இந்த அகங்காரம் கரையும். நீங்க இயற்கையை நோக்கிய பயணத்துல உங்களுடைய அடி முன்னேறும். ஸோ இந்த 2 பாயிண்ட்ட மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டு, நெறைய விஷயங்கள் இருக்கு உங்கள சுத்தி இருக்கிறது. இதுக்காக நீங்க மலை ஏறி, காடு ஏறி, எங்கேயோ கடலுக்கு தேடி ஓட வேண்டியது இல்ல. உங்கள சுற்றி நெறைய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. உங்க எதிர்த்த வீட்டு குழந்தை சந்தோஷமா அது பாட்டு விளையாடுதுன்னா, அத கவனிச்சு பாருங்க தெரியும். மகிழ்ச்சி எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அது ஒரு பை ப்ராடக்ட். அதுவா தானாக நமக்குள்ள நிகழ வேண்டியது. நீங்களா இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்குள்ள நிகழாது. ஓ! இது எதிர்த்த வீட்டு குழந்தையா? அவன் பெரிய தகராறு பிடிச்சவன். அவனுக்கு பொறந்திருக்கு பாரு, அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். இன்னும் உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் அது வராது. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நாம அப்படி இல்ல. ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ ஸ்டார்ட் டு என்ஜாய் த சரவுண்டிங்ஸ், த நேச்சர்ஸ் அண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லி, இந்த மகிழ்ச்சியை நோக்கிய உங்களுடைய பயணம் இன்னும் மெருகேறி பரவசத்தை அடையட்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.